இப்பொழுது நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். நாம் எல்லாரும் வேத வசனங்களை நாம் எடுத்து வைத்துக் கொள்ளலாம். போன வாரம் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? போன வாரம் சொன்னதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். லூக்கா 3வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்போம். யோவான் எல்லாருக்கும் பிரதியுத்தரமாக, நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். என்னிலும் வல்லவர் ஒருவர் வருகிறார். அவருடைய பாத ரட்சைகளின் வாரை அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். சோ இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் என்னது? ஞானஸ்நானம். சோ இது வந்து ரெண்டு ஞானஸ்நானம். ஒரு ஞானஸ்நானம் என்ன? பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம். இன்னொரு ஞானஸ்நானம் என்ன? அக்கினியினாலே ஞானஸ்நானம். சோ இதனுடைய அர்த்தத்தை நான் போன வாரம் உங்களுக்கு சொன்னேன். பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம் என்று சொல்லும்போது, யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் பரிசுத்த ஆவிக்குள்ளாக அவர்கள் என்ன பண்ணப்படுகிறார்கள்? ஞானஸ்நானம் பண்ணப்படுகிறார்கள். அப்போ உள்ளும் புறமும் பரிசுத்த ஆவியினாலே நாம் என்ன பண்ணப்படுகிறோம்? நிரப்பப்படுகிறோம். ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. அடுத்தது அக்கினி ஞானஸ்நானம்னா என்ன அப்படின்னா, நியாய தீர்ப்பு. அக்கினினா என்னது? நியாய தீர்ப்பின் அடையாளம். அப்போ இதே இயேசு கிறிஸ்து தான் கடைசியில வரும்போது, கடைசி நாட்களிலே அவர் மறுபடியும் வரும்போது, இந்த உலகத்திலே அநியாயம் அக்கிரமம் செய்தவர்கள், தவறான போதனைகளை பின்பற்றினவர்கள், வேத வசனத்தின்படி நடக்காதவர்கள், தேவ ஜனங்களை துன்புறுத்தின அனைவரையும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலே அவர் என்ன பண்ணுவார்? தள்ளுவார். அதுதான் என்னது? அக்கினி ஞானஸ்நானம். அப்போ அக்கினி ஞானஸ்நானம் யாருக்கு? தேவனை விசுவாசிக்காதவர்களுக்கு அக்கினி ஞானஸ்நானம். பரிசுத்தாவின் ஞானஸ்நானம் யாருக்கு? தேவனை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம். ஹல்லேலூயா. இதுல அக்கினி அபிஷேகம் அப்படின்லாம் ஒண்ணுமே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்ன அபிஷேகம்? அக்கினி அபிஷேகம். இந்த வசனத்தை வச்சுதான் என்ன சொல்றாங்க? அக்கினி அபிஷேகம்னு ஒன்று இருக்குது. அந்த அபிஷேகத்தை நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும்? பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்றாங்க. அது முற்றிலும் வேதத்துக்கு எதிரானது, தவறானது ஒரு போதனை. அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம்லாம் கிடையவே கிடையாது. அதை நம்பாதீங்க. அதை பெற்றுக்கொள்ளணும்னு என்ன பண்ணாதீங்க? அங்கேயும் இங்கேயும் என்ன பண்ணாதீங்க? ஓடாதீங்க. அக்கினி ஞானஸ்நானம் தான் பைபிள்ல இருக்குது. அக்கினி அபிஷேகம்னு ஒண்ணுமே கிடையாது. புரிஞ்சுதா உங்களுக்கு? இதுதான் போன வாரத்தில் உங்களுக்கு என்ன பண்ணோம் சொன்னோம். இந்த வாரத்தில் இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்க போறோம். மத்தேயு 4:1-2. அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு, நல்லா கவனிங்க, அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். இயேசு ஞானஸ்நானம் பெற்ற பின்பு வனாந்திரத்திற்கு போனார். எதற்காக போனார்? எதற்காக போனார்? எதற்காக போனார்? எதற்காக போனார்? ஆனா இந்த வசனத்தை வாசித்து அடுத்த வசனத்தை வாசிக்கிறவர்கள் என்ன அனுமானத்தோடு இருக்கிறாங்கன்னா, இயேசு உபவாசம் பண்ண போனார் அப்படின்றாங்க. இயேசு எதுக்காக போல? உபவாசம் பண்றதுக்காக போகல. இயேசு எதுக்காக போனார்? பிசாசினால் சோதிக்கப்படுவதற்காக போனார். புரியுதா உங்களுக்கு? இந்த வசனத்தை நிறைய பேர் எப்படி புரிஞ்சுக்கிறாங்க? தவறாக புரிந்து கொண்டு, இயேசு 40 நாள் உபவாசம் பண்ணார், அதனால நானும் என்ன பண்ண போறேன்? 40 நாள் உபவாசம் பண்ண போறேன்னு சொல்றாங்க. இந்த வசனத்தை மறுபடியும் படிக்கலாமா? வாசிங்க. அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே
வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். இந்த வசனம் எது நமக்கு தெளிவா சொல்லுது? இயேசு எதற்காக வனாந்தரத்துக்கு போனார்? பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு. அடுத்த வசனத்தை வாசிப்போம். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாய் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. இரண்டாவது வசனம் தான் என்ன சொல்லுது? அவர் என்ன பண்ணாராம்? உபவாசம் இருந்தார். அதாவது உபவாசம் இருந்தார் அப்படின்னு சொன்னா நம்ம எப்படி புரிஞ்சுக்க கூடாதுன்னா, நம்ம பண்ற உபவாசத்தை வச்சு அதை புரிஞ்சுக்க கூடாது. புரியுதா நான் சொல்றது? நம்ம நிறைய நேரம் உபவாசம் பண்ணுவோம். பெண்கள் நிறைய பேர் உபவாசம் பண்ணுவாங்க. எப்படி உபவாசம் பண்ணுவாங்கன்னா, செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை என்ன பண்ணுவாங்க? உபவாசம் பண்ணுவாங்க. அந்த உபவாசம்னு சொல்லிட்டு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் செய்வாங்க. அதுக்கு பேர் என்ன கிடையாது? உபவாசம் கிடையாது. பேர் என்னது? பட்டினி. புரியுதா நான் சொல்றது? சரி, எதுக்காக உபவாசம் இருக்கணும், பைபிள் எதுக்காக உபவாசம் இருக்கலாம்னு சொல்லுதுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். சரி, இப்போ இந்த இடத்துல உபவாசமா இருந்த பின்பு என்ற வார்த்தை இருக்கிறதுனால எல்லாரும் என்ன சொல்லிட்டாங்க? இயேசு எத்தனை நாள் உபவாசம் இருந்தாரு? 40 நாள் உபவாசம் இருந்தா 40 நாள் உபவாசம் இருந்தாரு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலா இந்த வசனுடைய அர்த்தம் அது கிடையாது. அவர் எதற்காக வனாந்தரத்துக்கு போனார்? பிசாசினால் சோதிக்கப்படுவதற்காக போனார். அதனால அவர் எதுவும் சாப்பிடாம இருந்தார். சாப்பிடாம இருந்தது தான் என்னன்னு சொல்லியிருக்கிறாங்க? உபவாசம்னு சொல்லியிருக்கிறாங்க. இதற்கு இன்னும் 2 வசனத்தை என்ன பண்ண போறோம்? வாசிக்க போறோம். மார்க்கு 1ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களை வாசிப்போம். உடனே ஆவியானவர் அவரை வனாந்தரத்திற்கு போகும்படி ஏவினார். சோ மார்க் எப்படி சொல்றாரு பாருங்க. அவர் ஞானஸ்நானம் எடுத்த உடனே ஆவியானவர் என்ன பண்ணாராம்? அவரை வனாந்தரத்துக்கு போகும்படி என்ன பண்ணினாராம்? ஏவினார். அப்புறம் அவர் வனாந்தரத்திலே 40 நாள் இருந்து சாத்தானால் சோதிக்கப்பட்டு அங்கே காட்டு மிருகங்களின் நடுவே சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். தேவதூதர்கள் அவருக்கு ஊழியம் செய்தார்கள். இந்த இடத்துல உபவாசம்ன்ற ஒரு வார்த்தையை மார்க் பயன்படுத்துறாரா? சொல்லுங்க. இல்ல. அப்ப இங்க நமக்கு என்ன சொல்லுது தெளிவா? ஆவியானவர் என்ன பண்றாரு? வனாந்தரத்துக்கு போகும்படி அவர் என்ன பண்றாரு? ஏவுறாரு. அங்க வனாந்தரத்துல என்ன நடக்குது? 40 நாள் அங்க இருக்கிறாரு. டெய்லியும் என்ன நடக்குது? சாத்தான் வந்து ஏதோ ஒரு விதமான சோதனை அவருக்கு என்ன பண்ணிட்டே இருக்கிறான்? கொடுத்து கொண்டே இருக்கிறான். சாத்தானால் சோதிக்கப்பட்டு அங்கே காட்டு மிருகங்களின் நடுவே என்ன பண்ணி கொண்டிருந்தாராம்? சஞ்சரித்து கொண்டிருந்தார். அப்போ இயேசு ஞானஸ்நானம் எடுத்து வனாந்தரத்துக்கு போனது எதற்காக? உபவாசம் பண்றதுக்காக. சொல்லுங்க, எதுக்காக? பிசாசினால் சோதிக்கப்படுவதற்காக. புரியுதா? 2வது வசனம் சொல்லிட்டேன். 3வது ஒரு சாட்சி, 3வது ஒரு எவிடன்ஸ். லூக்கா 4ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டு 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். 40 நாள் என்ன பண்ணப்பட்டாராம்? பிசாசினால் சோதிக்கப்பட்டார். இயேசு 40 நாள் உபவாசம்லாம் பண்ணல. 40 நாளும் அவருக்கு என்ன உண்டாயிற்று? பிசாசினால் சோதனை உண்டாயிற்று. 40 நாள் பிசாசினால் என்ன பண்ணப்பட்டாராம்? சோதிக்கப்பட்டார். அந்த நாட்களில் அவர் ஒன்றும் புசியாதிருந்தார். ஏன் புசியாதிருந்தார்? பிசாசுனுடைய சோதனை மேற்கொள்றதுக்கே அவருக்கு என்ன இருந்தது? டைம் சரியா இருந்தது. அதனால அவரால் என்ன பண்ண முடியல? சாப்பிட முடியல. அப்போ இயேசு எதற்காக வனாந்தரத்துக்கு போனார்? இப்போதான் உங்களுக்கு அதெல்லாம் தெரியுது. சண்டே ஸ்கூல் பசங்களுக்கு முன்னாடியே தெரியும். அவங்க கிட்ட நீங்கள் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி அவங்கள கூப்பிட்டு இயேசு எதுக்காக வனாந்தரத்துக்கு போனான்னு சொன்னால் அவங்களாம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? பிசாசினால் சோதிக்கப்படுவதற்காக போனார். ஆனால் நம்ம என்ன தெரியுமா சொல்லியிருந்திருப்போம்? உபவாசம் பண்ணுறதுக்காக போனான்னு சொல்லியிருந்திருப்போம். ஏன்னா அப்படி தான் நமக்கு தவறாக அந்த வார்த்தை என்ன பண்ணப்பட்டிருக்கிறது?
சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறது. மறுபடியும் இந்த லூக்காவை வாசிப்போம். இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டு 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். அந்த நாட்களில் அவர் ஒன்றும் புசியாதிருந்தார். அந்த நாட்கள் முடிந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்போ இயேசு எதற்காக வனாந்தரத்துக்கு போல? உபவாசம் பண்றதுக்காக போல. எதற்காக போனார்? பிசாசினால் சோதிக்கப்படுவதற்காக போனார். அப்போ இயேசு 40 நாள் உபவாசம் பண்ணார்னு சொல்லி இத்தனை வருஷமா உபவாசம் பண்ணவங்களுடைய உபவாசம்லாம் வீணா போச்சு. ஏன்னா அவங்களுக்கு வசனத்துடைய அர்த்தம் தெரியாம போச்சு. அதனால இயேசு 40 நாள் உபவாசம் பண்ணார், நானும் 40 நாள் உபவாசம் பண்றேன்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காதீங்க. அப்படி நீங்க பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா குட் ஃப்ரைடே அன்னைக்கு நம்முடைய சபை வாசல்ல ஒரு 4-5 சிலுவை நான் என்ன பண்ண போறேன்? நிறுத்தி வைக்க போறேன். காலையில 9 மணிலேருந்து சாயங்காலம் 3 மணி வரைக்கும் என்ன பண்ணணும்? அந்த சிலுவையில இயேசு மாதிரி தொங்கணும். எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம் தெரியுமா? செந்தில் பிரதர்கிட்ட சொல்லி ஒரு ஜாட்டி ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்குவோம். 40க்கு 1 குறைய எத்தனை அடி? 39 அடி அடிப்பார் அவர். அதுக்கப்புறம் தான் உங்களை எதில் ஏற்றுவோம்? சிலுவையில் ஏற்றுவோம். இதுக்கெல்லாம் ரெடினா என்ன பண்ணுங்க? இயேசு மாதிரி 40 நாள் என்ன பண்ணுங்க? உபவாசம் பண்ணுங்க. சரி, உபவாசத்தை பற்றி வேத வசனம் நமக்கு என்ன சொல்லுகிறது? பழைய ஏற்பாட்டு காலங்களிலும் புதிய ஏற்பாட்டு காலங்களிலும் தேவன் கட்டளையாக உபவாசத்தை குறித்து சொல்லியிருக்கிறாரா? புதிய ஏற்பாட்டில் இயேசு என்னைக்காவது சீஷர்கள்கிட்ட நிறைய போதனைகளை போதித்த இயேசு சீஷர்களை கூப்பிட்டு நீங்கள் எல்லாரும் சேர்ந்து இத்தனை நாள் உபவாசம் இருங்கள், இத்தனை நாள் உபவாசம் பண்ணுங்கள் அப்படின்னு என்னைக்காவது சொல்லியிருக்கிறாரா? அந்த மாதிரி ஏதாவது வசனங்கள் இருக்குதா? பழைய ஏற்பாட்டில் ஒரே ஒரு இடத்துல தான் அது சம்பந்தமான ஒரு வசனம் வேதத்திலே கட்டளையாக என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? கொடுக்கப்பட்டிருக்கிறது. எந்த இடத்துல தெரியுமா உங்களுக்கு? லேவியராகமம் 16வது அதிகாரம் 29வது வசனத்திலிருந்து 31வது வசனம் வரைக்கும் வாசிங்க. லேவியராகமம் 16 29லிருந்து 30. 7ஆம் மாதம் 10ஆம் தேதி. நல்லா கவனிங்க. என்னது? 7ஆம் மாதம் 10ஆம் தேதி. நீங்க நினைச்சுக்காதீங்க ஜூலை மாதம் 10ஆம் தேதி நினைச்சுக்காதீங்க. இது எந்த 7ஆம் மாதம் 10ஆம் தேதி? யூதர்களுடைய கேலண்டர், யூதர்களுடைய அந்த வருஷ கேலண்டர். இப்போ நம்ம தமிழர்களுக்கு ஒரு வருஷ கேலண்டர் இருக்கா இல்லையா? இப்போ என்ன மாதம்? ஆவணி. என்ன மாதம்? ஆவணி மாதம். ஆனால் இங்கிலீஷில் என்ன சொல்கிறோம்? செப்டம்பர் அப்படின்றோம். ஆனால் தமிழில் இருக்கிறவங்களுக்கு சிலருக்கு என்ன சொல்லணும்? ஆவணி மாதம் சொன்னால் தான் அவங்களுக்கு புரியும். அதே மாதிரி யூதர்களுடைய கேலண்டரில் அவங்களுடைய 7ஆம் மாதம் 10ஆம் தேதியில் என்ன பண்ணுமா? 7ஆம் மாதம் 10ஆம் தேதியிலே சுதேசியானால், சுதேசினா என்ன அர்த்தம்? அந்த ஊர்க்காரன், இஸ்ரவேல் நாட்டுக்காரன், அவன் தான் யாரு? சுதேசி. அப்புறம் உங்களுக்குள் தங்கும் பரதேசியானாலும், பரதேசினா யாரு? வெளியூர்காரன். நம்ம ஊர்ல பரதேசினா என்ன அர்த்தம்? பிச்சை எடுத்துட்டு அங்க எங்க சுத்தி திரிகிறவன். பார், பரதேசி மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? சுத்திட்டு இருக்கிறான். பரதேசினா என்ன அர்த்தம்? வேற நாட்டுக்காரங்க. இந்த நம்ம இப்ப இங்க யாராவது வேற நாட்டுக்காரங்க யாராவது இருக்கிறீங்களா? யாரும் இல்லை. எல்லாரும் யார் தான்? தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க தான். எல்லாம் இந்தியர்கள் தான். யாரும் வேற நாட்டுக்காரங்க யாரும் இல்லை. சரி, அப்போ இந்த நாட்டுக்காரங்களானாலும் சரி, வெளிநாட்டுக்காரங்களானாலும் சரி, எல்லாருக்கும் சேர்த்து ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார். என்ன கட்டளை? தங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்துவதும் அன்றி ஒரு வேளையும் செய்யாமல் இருக்க வேண்டும்.
ஆத்துமாவை என்ன பண்ணுமா? தாழ்மைப்படுத்த வேண்டுமா? ஆக்சுவலாக இந்த ஆத்துமாவை தாழ்மைப்படுத்த வேண்டும் அப்படின்ற வார்த்தைக்கு தான் எதனுடைய அர்த்தம்னா, உபவாசம் பண்ண வேண்டும், துக்கமாக இருக்க வேண்டும் என்று அர்த்தம். தாழ்மைப்படுத்த வேண்டும் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? துக்கமாக இருந்து சாப்பிடாமல் என்ன பண்ண வேண்டும்? இருக்க வேண்டும். எதற்காக? தொடர்ந்து வாசிப்போம். இது உங்களுக்கு நித்திய கட்டளையா? இது என்ன கட்டளையா? நித்திய கட்டளை. யாருக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை? யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. என்ன கட்டளை? நித்திய கட்டளை. இன்றைக்கும் யூதர்கள் இதை என்ன பண்ணி கொண்டிருக்கிறாங்க? செய்து கொண்டிருக்கிறாங்க. எப்போ செய்றாங்க? 7ஆம் மாதம் 10ஆம் தேதி செய்றாங்க. எதற்காக செய்றாங்க? கர்த்தருடைய சந்நிதியில் உங்கள் பாவமெல்லாம் நீங்கி சுத்திகரிக்கப்படும்படி அந்நாளில் உங்களை சுத்திகரிக்கும் பொருட்டு உங்களுக்காக பாவ நிவிர்த்தி செய்யப்படும். சோ எதற்காக இவங்க துக்கப்பட்டு சாப்பிடாம இருக்கிறாங்க? எதற்காக? உங்கள் பாவங்கள் எல்லாம் நீங்கி சுத்திகரிக்கப்படும்படி உங்களுக்கு என்ன பண்ணப்படுமா? பாவ நிவிர்த்தி செய்யப்படும். அப்போ ஒவ்வொரு வருஷமும் அந்த முழு நாடும் 7ஆம் மாதம் 10ஆம் தேதி என்ன பண்ணணும்? துக்கப்பட்டு சாப்பிடாம ஒரு வேலையும் செய்யாம தங்களுடைய ஆத்மாவை என்ன பண்ணுமா? தாழ்த்தி இருக்கணுமா? எதற்காக? அவங்களுடைய பாவங்கள் எல்லாம் என்ன பண்ணப்படணுமா? நிவிர்த்தி செய்யப்பட வேண்டும். அப்புறம் பாருங்க, உங்களுக்கு அது விசேஷித்த ஓய்வு நாள். அதுவும் எந்த நாள்ல செய்யணுமா? ஓய்வு நாள்ல செய்யணும், சனிக்கிழமை செய்யணும். அப்புறம் அதிலே உங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்த கடவீர்கள். இது நித்திய கட்டளை. அல்லேலூயா. ஒரு சிலர் தாழ்மைப்படுத்த தான் சொல்லியிருக்கிறாரு, ஆண்டவர் உபவாசம் சாப்பிடாம இருங்கன்னு சொல்லலைன்னு சிலர் சொல்றாங்க. ஆனா யூதர்கள் அதை எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, தாழ்மைப்படுவது என்றால் என்ன செய்யணும்? துக்கமா இருக்கணும், சாப்பிடாம இருக்கணும். அப்படிதான் யூதர்கள் என்ன பண்ணி கொண்டார்கள்? புரிந்து கொண்டு அதை செய்தார்கள். இன்றைக்கும் என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்கள்? செய்து கொண்டு வருகிறார்கள். அப்போ இது யூதர் நாட்டுக்கு, யூத தேசத்துக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளை. எதற்காக? அவங்களுடைய பாவங்கள் எல்லாம் என்ன பண்ணப்பட வேண்டும்? நிவிர்த்தி செய்யப்பட வேண்டும். இப்போ நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க உபவாசம் பண்றதுனால உங்க பாவங்கள் உங்களுக்கு மன்னிக்கப்படுகிறதா, அல்லது இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதனால் உங்கள் பாவங்கள் உங்களுக்கு மன்னிக்கப்படுகிறதா? அப்போ நீங்க உபவாசம் பண்ணணுமா? உங்க பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு நீங்கள் உபவாசம் பண்ணணுமா? தேவையில்லை. ஒருவேளை நீங்க திடீர்னு இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு உங்களை அறியாமல் ஒரு பெரிய பாவத்தை செய்து விடுகிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நீங்க அதுக்காக என்ன பண்ணணும்? துக்கப்படணும். அதை நினைச்சா உங்களுக்கு என்ன வரக்கூடாது? சாப்பிடணுன்ற எண்ணம் என்ன பண்ணக்கூடாது? வரக்கூடாது. நீங்க ஆண்டவர்கிட்ட என்ன கேளுங்க? உங்க மனசாட்சி ஆண்டவரோடு ஒப்புரவாவதற்கு நீங்க என்ன பண்ணுங்க? ஆண்டவரே என்ன பண்ணுங்க? மன்னிச்சிருங்க, உங்க பிள்ளையா தான் இருக்கிறேன், திடீர்னு இந்த ஒரு பாவத்தை என்ன பண்ணிட்டேன், செஞ்சுட்டேன், என்ன மன்னிங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்கும்போது உங்க மனசாட்சி ஆண்டவரோட என்ன ஆயிடும்? நல் உறவில் அமைந்து விடும். அதற்காக நீங்க என்ன பண்ணலாம்? துக்கப்பட்டு சாப்பிடாம இருந்து ஆண்டவர்கிட்ட என்ன கேட்கலாம்? மன்னிப்பு கேட்கலாம். மற்றபடி நீங்கள் உபவாசம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது யாருக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை? யூத தேசத்திற்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. நாமெல்லாம் யூதர்களா? இல்லை. இப்போ இயேசு சீஷர்கள் கிட்ட சொல்றார், என்ன சொல்றாரு? நீயோ உபவாசம் பண்ணும்போது அப்படின்றார். ஏன் அதை சொல்றாரு? ஏன்னா அவங்கெல்லாம் யாரு? யூதர்கள். யூத பாரம்பரியத்தில் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? உபவாசம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். யூத பாரம்பரியத்தின்படி எதற்கெல்லாம் உபவாசம் பண்ணுவாங்கன்னா, ஒன்று ஏற்கனவே சொன்னது, 7ஆம் மாதம் 10ஆம் தேதி பாவ நிவிர்த்திக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க? உபவாசம் பண்ணுவாங்க. ரெண்டாவது எதற்காக உபவாசம் பண்ணுவாங்கன்னா, அவங்க துக்கத்தில் இருக்கிறாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? உபவாசம் பண்ணுவாங்க. அப்படின்னா என்னது? உபவாசம்னா என்னது? சாப்பிடாம இருப்பாங்க. வேதத்தில் நிறைய அடையாளங்களுக்கு, உதாரணத்துக்கு நீங்க தாவீது தன்னுடைய பிள்ளைக்காக என்ன பண்றாரு? சாப்பிடாம இருக்கிறார். பிள்ளை இறந்த உடனே என்ன பண்றாரு?
எந்திரிச்சு நல்லா குளிச்சுட்டு என்ன பண்ணுறாரு, சாப்பிட்றாரு. அங்கே இருக்கிறவனுக்கு ஒன்றுமே புரியல. என்னடா இது, பிள்ளை வியாதிப்பட்டிருக்கும் போது இந்த மனுஷன் என்ன பண்ணாமல் இருந்தார், சாப்பிடாம இருந்தார். பிள்ளை செத்து போச்சு, இப்போ எந்திரிச்சு குளிச்சுட்டு என்ன பண்ணுறாரு, சாப்பாடு குடியான்னு சொல்லி சாப்பிட்றாரு அப்படின்னு அவங்க குழம்புறாங்க. ஸோ யூதர்களுடைய துக்கத்துக்கு அடையாளமாக அவங்க என்ன பண்ணி கொண்டிருந்தாங்க, உபவாசம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அதுக்கப்புறமா ஆண்டவர் அவர்களுக்கு வருஷத்துல ஒரு முறை அவர்கள் தங்களுடைய பாவங்களுக்காக தங்களை தாழ்மைப்படுத்தி எந்த வேலையும் செய்யாமல் சாப்பிடாமல் தங்களுடைய பாவங்களுக்காக அவங்க என்ன பண்ணணும், தாழ்மைப்பட்டு துக்கப்பட்டு இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் அவங்களுக்கு என்ன கொடுத்திருந்தார், நித்திய கட்டளை கொடுத்திருந்தார். அதனாலே யூதர்கள் என்ன பண்ணினார்கள், உபவாசம் பண்ணினார்கள். இப்போ இயேசு நமக்கு என்ன சொல்றாரு, சிலர் வந்து இயேசு கிட்ட கேட்குறாங்க. என்னன்னு கேட்குறாங்க, பரிசேயருடைய சீஷர்கள் உபவாசம் பண்ணுகிறார்கள், யோவானுடைய சீஷர்கள் உபவாசம் பண்ணுகிறார்கள், இயேசுவே உம்முடைய சீஷர்கள் ஏன் உபவாசம் பண்ணுகிறதில்லை? இயேசு என்ன பதில் சொன்னார், மணவாளன் கூட இருக்கும்போது அவர்கள் உபவாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அதை சொல்றாரு, மணவாளன் கூட இருக்கிறார்னா மணவாளனுடைய தோழர்கள் எப்படி இருக்கிறாங்க, சந்தோஷமா இருக்கிறாங்கன்னு அர்த்தம். சந்தோஷமா இருக்கிறவன் சங்கீதம் பாட கடகிறவன். துக்கமா இருக்கிறவன் என்ன பண்ணணும், உபவாசம் இருக்கணும், சாப்பிடாம இருக்கணும். நம்ம வீட்டிலேயே இருக்கும், நம்ம பசங்க என்ன பண்ணுவாங்க, திடீர்னு முரண்டு பிடிச்சிட்டு என்ன பண்ணுவாங்க, சாப்பிடாம உட்காந்துருப்பாங்க. பெண் பிள்ளைகள்லாம் கொஞ்சம் கோவம் வந்துச்சுன்னா உடனே முரண்டு பிடிச்சி குடுக்குன்னு ஓடி போய் பெட்டில் என்ன பண்ணுவாங்க, பொத்துன்னு விழுவாங்க. வாமா சாப்பிட, வாமா சாப்பிடுன்னா என்ன பண்ண மாட்டாங்க, வரமாட்டாங்க. இல்லை எனக்கு வேணாம், எனக்கு சாப்பாடு வேணாம். ஏன்னா அவங்க எப்படி இருக்காங்களாம், துக்கத்தில் இருக்கிறாங்க. இப்போ நான் உங்களை கேட்குறேன், இயேசு ஆகிய மணவாளன் உங்களோடு கூட இருக்கிறாரா இல்லையா? நீங்க உபவாசம் பண்ணணுமா பண்ணக்கூடாதா? பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் மணவாளனாகிய இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. சிலர் சொல்றாங்க, உங்களுடைய ஆரோக்கியத்துக்காக நீங்க என்ன பண்ணணும், உபவாசம் பண்ணுங்க அப்படின்றாங்க. அதுக்கு நீங்க வந்து ஏதோ உபவாசம் பண்ணி ஏதோ தேவனிடத்திலிருந்து ஏதோ ஒரு வல்லமையை பெற்றுக்கொள்கிற அந்த எண்ணத்தோட பண்ணாதீங்க. நீங்கள் ஒரு 2 நாள் என்ன பண்ணாங்க, சாப்பிடாம இருங்க, அது உங்கள் உடம்புக்கு நல்லது. மெடிக்கலாக நான் கூட சில டைமில் என்ன பண்ண மாட்டேன், 2 நாள் கண்டினியூஸாக என்ன பண்ண மாட்டேன், சாப்பிட மாட்டேன். எதுக்குன்னா உடம்பு என்ன ஆகணும், கிளியர் ஆகணும். வெறும் தண்ணி மட்டும்தான் குடிப்பேன். காலையில் 2 நாள் முழுக்க 24 ஹவர்ஸ் தண்ணி தண்ணி தண்ணி, வேற எதுவுமே டீ காஃபி ஜூஸ் எதுவுமே என்ன பண்ண மாட்டேன், குடிக்க மாட்டேன். அப்போது என்ன ஆகும்னா உடம்பு சுத்தமாக என்ன ஆகும், கிளியர் ஆகும். உடம்பெல்லாம் இன்னும் மறுபடியும் எந்தெந்த உறுப்புகள்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த உறுப்பெல்லாம் என்ன ஆகும், உயிர் அடையும். உடம்பு எப்படி மாறும், ஆரோக்கியமாக மாறும். இதை நீங்கள் என்ன பண்ணலாம், ஆவிக்குரிய விதத்தில் உபவாசம் என்று சொல்லாமல் உங்கள் சரீர ஆரோக்கியத்துக்காக நீங்கள் என்ன பண்ணலாம், 2 நாள் உபவாசம் பண்ணலாம். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஆனால் உபவாசம் பண்ணுறதை வேதத்தின் அடிப்படை என்று என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. வேதத்தில் உபவாசம் பண்ண சொல்லி ஆண்டவர் எங்கேயும் நமக்கு என்ன பண்ணல, கட்டளை கொடுக்கவில்லை. புதிய ஏற்பாட்டிலே, பழைய ஏற்பாட்டிலே யூதர்களுக்கு என்ன பண்ணப்பட்டது, கட்டளையாக கொடுக்கப்பட்டது. யூதர்கள் அதை என்ன பண்ணினார்கள், பின்பற்றினார்கள். இயேசு அந்த பின்பற்றின யூதர்களுக்கு என்ன சொன்னார், நீ உபவாசம் பண்ணும்போது நீ என்ன பண்ணாத, வேஷம் போடாத, முகத்தை கழுவு, தலையில் என்ன வை, எண்ணெயை வை. தலையில் எண்ணெய் வைப்பது எதற்கு அடையாளம் தெரியுமா, சந்தோஷத்திற்கு அடையாளம். ஏன்னா யூதர்கள் துக்கமாக இருக்கும்போது சணல் நாள் உண்டான ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு சாம்பலை பரப்பி வச்சு சாம்பல் மேலே உக்காந்து சாம்பல் எல்லாம் அள்ளி என்ன பண்ணுவாங்க, தலை மேலே போட்டு வச்சிருப்பாங்க. உடம்பெல்லாம் சாம்பல் பூசி வச்சிருப்பாங்க. சிரிக்க மாட்டாங்க, அப்படியே முகவாடெல்லாம் வச்சு என்ன பண்ணியிருப்பாங்க, உட்காந்துருப்பாங்க. அதுக்கு பேர் என்னது, துக்கம் கொண்டாடுவது. இது யூதர்களுடைய வழக்கம், கலாச்சாரம். அதனால இயேசு சொல்றாரு, நீ உபவாசம் பண்ணும்போது துக்க முகமா
இருக்காத, உன் முகத்தை கழுவி தலையில என்ன பூசு, எண்ணெய் பூசு. அப்படின்னா என்ன அர்த்தம்? சாம்பல்ல போய் என்ன பண்ணிட்டு இருக்காத, உட்கார்ந்துட்டு இருக்காத, துக்கம் கொண்டாடாத. சரி, சந்தோஷமா என்ன பண்ணு, உபவாசம் பண்ணுன்னு யாருக்கு சொல்றாரு? யூதர்களுக்கு சொல்லி கொடுக்கிறார். ஆனா தன்னுடைய சீஷர்கள் என்று வரும்போது அவர் அதை என்ன பண்ணவில்லை, உற்சாகப்படுத்தவில்லை. அவங்களுக்கு அந்த போதனையை அவர் என்ன பண்ணல, கொடுக்கல. அதனால இயேசுவும் 40 நாள் உபவாசம் பண்ணல. புதிய ஏற்பாட்டிலும் உபவாசம் பண்ண சொல்லி நமக்கு என்ன பண்ணவில்லை, கட்டளைகள் கொடுக்கப்படவில்லை. விளங்குதா? புரியுதா? புரியுதா? புரியலையா? ஸோ நாளையிலேருந்து எல்லாரும் உபவாசம் பண்ணலாமா? இந்த டிசம்பர் மாதத்தில் ஆண்டு இறுதி உபவாசம் பண்ணலாமா? 40 நாள். சிலருக்கு கேள்வி வரும், அப்போ நீங்க உபவாசம் பண்ணக்கூடாதுன்றீங்க, ஆனா சனிக்கிழமை ஏன் உபவாச கூட்டம் வைக்கிறீங்க? அந்த கூட்டத்துக்கு பேர் என்ன கூட்டம்? உபவாச கூட்டம். ஆனா சிலர் சாப்பிட்டு வருவாங்க, சிலர் என்ன பண்ணுவாங்க, சாப்பிடாம வருவாங்க. ஆனா இங்க நடக்கிறது என்ன நடக்குதுன்னு நீங்க வந்து பாருங்க, உங்களுக்கு தெரியும். அதுவும் ஒரு வேத பாட வகுப்பு. எந்த பேர்ல வச்சிருக்கிறோம்? உபவாச ஜபம் என்ற பேர்ல ஒரு வேத பாட வகுப்பு தான் வச்சிருக்கோம். அதனால இங்க வரும்போது என்ன நடக்குது? வேத வசனம் போதிக்கப்படுகிறது. அல்லேலூயா. அதனால தொடர்ந்து அந்த உபவாச ஜபத்துக்கு என்ன பண்ணணும், வரணும், வந்து கலந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜபம் செய்யலாமா?